Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மைசூர் மசால் தோசை எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. கார சட்னி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 4 காஷ்மீரி மிளகாய், 6 பல் பூண்டு, ஒரு சின்ன தக்காளி சேர்த்து சூடான தண்ணியை சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுறலாம். இப்போ நம்ம மசாலா செய்யறதுக்கு 2 வெங்காயம் நீட்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் அதையும் கீறி எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்காக கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு நம்ம தோல் எடுத்து வச்சுருக்கோம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்ச அப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவுக்கு வெங்காயம் நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை சீக்கிரமாக வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யார் செஞ்சு தருவாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கீறி வச்ச பச்சை மிளகாவையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ட்ரையாக தான் பண்ண போகிறோம், அதனால் கல்லுப்பு போட்டால் கரையாமல் கூட இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டாச்சு. நம்ம ஃப்ளேவருக்காக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே ஒன்று சேர வதங்கி வந்துடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுட்டு இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா தோசைக்கு சென்டரில் தான் வைக்க போகிறோம். கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் சிம்லேயே வச்சோன்னா போதும். நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த மிளகாய், பூண்டு, தக்காளி எல்லாமே சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது நமக்கு காரத்துக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா மெல்லிசாக ஊற்றினா தான் மசாலா தோசைக்கு நல்லா இருக்கும். தோசை ஊற்றின உடனே கார சட்னி அப்ளை பண்ணக்கூடாது. தோசை லைட்டாக வெந்த அப்புறமா நம்ம கார சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். தோசை இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம கார சட்னியை தோசை ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இதை வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். குழந்தைங்களுக்கு வேணும்னா நம்ம கார சட்னி போடாமல் வெறும் மசாலா மட்டும் வச்சு மசாலா தோசை கொடுத்தோன்னா அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ கார சட்னி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். நம்ம டபுள் சைட் தோசையை திருப்ப போகிறதில்ல, அதனால் நம்ம சிம்லேயே வச்சு தோசையை நல்லா மொறுன்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தோசை நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை தோசையோட சென்டரில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம தோசையை மடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மைசூர் மசால் தோசை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் தேங்காய் சட்னி தான் வச்சு சாப்பிட்டோம். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.